மாமா, நான் என் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் சுமந்துட்டு இருக்கிற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இதோ நிக்கிறாளே, இவதான் வர்ஷா. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க புள்ளைக்கும் இவளுக்கும் தப்பான தொடர்பு இருந்துச்சு. அத பத்தி நான் பெருசா நினைக்காம என் அக்கா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் திருந்திருவார்னு நம்பி கழுத்தை நீட்டின. ஆனா இவர் என் கழுத்துல கட்டினது தாலி கயிறு இல்ல, தூக்கு கயிறா தான் இருந்துச்சு. இவ கூட குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாருன்னு தெரியுமா? இதுக்கு நடுவுல தான் நான் எதிர்பாராத விதமா தாய்மை அடைஞ்சேன். அதுக்கு அப்புறமாவது இவர் திருந்துவார்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இவர் திருந்தவே இல்லை. என் கூட செக்கப்புக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவளை பார்க்க தான் போனாரு. அதையே என்கிட்ட ரொம்ப திமிரா சொல்லிட்டு போனாரு. அதனால இனிமே இவங்க 2 பேரையும் இப்படியே விட்டுட்டு இருந்தா சரிபடாதுன்னு தெரிஞ்சுட்டு நான் இவரை ஃபாலோ பண்ணி போய் இவங்க தங்கி இருந்த வீட்டை கண்டுபிடிச்சேன். அதை என் அக்கா கிட்ட போய் சொல்லி அக்காவை கூட்டிட்டு போய் இவங்க 2 பேரையும் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி இங்க கூட்டிட்டு வந்தோம். என்ன சக்தி சார், இப்பவாது உங்க பையனோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்தாமா. வா. மச்சான், என்னங்க வேண்டாங்க. ஏய், பேசுனா அடுத்தாட்டி உனக்கு விழும். என்னடா என்ன காரியம் பண்ணிருக்க? என்ன காரியம் பண்ணிருக்க? அந்த பொண்ணு துரோகம் பண்ணிருக்கடா. நீ சும்மா இருமா. இவனை விடக்கூடாதுமா. மச்சான் என்ன பண்றீங்க நீங்க? விடுமா, என்ன விடு. இவ்வளவு விடுங்க மச்சான். இப்படி வேலையை பார்த்திருப்பாங்க. விடுமா, என்ன விடு. டேய், பாத்தியாடா, நீ யாருக்கு துரோகம் செஞ்சு அவளை அழ வச்சிட்டு இருந்தியோ, அவளே நீ அழுது துடிக்கிறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியாம கண்ணு கலங்கி என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருக்காடா. ஏண்டா, இவளை ஏமாத்த உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? அபி, நீ விடு. விட்டுற அவனை. அவன் அப்பா அவனை அடிச்சு கொல்லட்டும். இதுக்கப்புறம் அவன் எதுக்கு உயிரோட இருக்கணும்? எப்ப நம்ம குடும்ப மனத்தை சந்தி சிரிக்க வச்சானோ, இனிமே அவன் இருக்க வேண்டாம். அடி வாங்கி செத்தே போகட்டும். நீ விடு. அபி, கல்யாணம் ஆனதுல இருந்து இத்தனை நாளா நீ இவனை காப்பாத்திட்டு இருந்தது போதும். அதெல்லாம் போதுமா? இதுக்கு மேல இவனை நீ காப்பாத்த வேணாம். இவனை அபி, நான் சொல்றத கேளு. இவன் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். அது உன் கையாலேயோ என் கையாலேயோ கிடைக்கிறத விட சக்தி சார் கையால கிடைச்சாதான் இவனுக்கு புத்தி வரும். நீ வா வா. இவனுக்கெல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் வலிக்காது. இவன் திருந்தவ மாட்டான். இவன அவரை விட்டுருங்க. கதிர் மேல எந்த தப்பும் இல்ல. கதிர் மனசை மாத்தி அவர் வாழ்க்கையை கெடுத்தது நான் தான். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல என்ன தண்டனை கொடுக்க தோணுதோ அதை எனக்கே கொடுத்துடுங்க. சார், சத்தியமா சொல்றேன், இனிமே கதிர் வாழ்க்கையில நான் குறுக்க வரவே மாட்டேன். என்னை விட்டுருங்க. நான் பெங்களூருக்கே போயிடுறேன். இனிமே நான் சென்னை பக்கமே வர மாட்டேன். இங்க பாரு, உன்னை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. இப்போ உன்னை விட்டா பெங்களூருக்கு போய் 2 நாள்ல மறுபடியும் இவனை காண்டாக்ட் பண்ணி இவன் கூட பழக ஆரம்பிச்சிருவேன். ஒரு ஆம்பளை தான் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றது பாவம்னா, அவன் அப்படி துரோகம் பண்றதுக்கு இன்னொரு பொண்ணே காரணமா இருக்கிறது அது பெண் வர்க்கத்துக்கே ஒரு பெரிய சாபம். நீ இனிமே சுதந்திரமா வெளியே தெரியக்கூடாது. பல பொண்ணுங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம பண்ணிடுவேன். அதனால உன்னை மன்னிக்கவே முடியாது. நான் ஒண்ணு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கல. நீ எதுக்கு தேவையில்லாம பேசுற? என்ன ஓவரா சவுண்ட் விடுற?
தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. நீ பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. வெயிட் அண்ட் see. மேடம், ஆளுங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல, இதோ வந்துட்டாங்க பாரு. வணக்கம் மேடம். வாங்க சார். சார், இவதான் நாம தேடிட்டு இருந்த வர்ஷா. இவ மேலேயும் அந்த கதிர் மேலேயும் நான் அபியை விட்டு கம்ப்ளைண்ட் தர சொல்றேன். நீங்க ஆக்ஷன் எடுங்க. ம், ஓகே மேடம். அபிமா, நீ என்ன சொல்ற? வர்ஷா மட்டும் தப்பு பண்ணல, வர்ஷா கூட சேர்ந்து இவனும் தான் தப்பு பண்ணிருக்கான். 2 பேருக்கும் தண்டனை கொடுத்தே ஆகணும். அபி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த அயோக்கிய ராஸ்கல் திருந்துவான்னு இன்னும் நம்பிட்டு இருக்கியா? தயவு செஞ்சு நீ இப்பவாத நான் சொல்றத கேளு. இவனை மட்டும் நம்பவே நம்பாத. இவளோட சேர்ந்து இவனுக்கும் தண்டனை கிடைச்ச ஆகணும். அபிமா, இங்க பாரு. இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க வேண்டாம். பேசாம என் கூட வந்துரு. நீ இங்க இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். என்னடா சொல்ற? நான் கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல நான் இங்க இருந்து வர்றது சரியில்லைக்கா. நான் இங்கேயே இருக்கேன். அதுக்காக இவனை மன்னிச்சிட சொல்றியா? உன் வாழ்க்கையே நாசமாய்